அத்தை, நாம எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபிளைட் வந்துரும். அவன் கிளம்பி லண்டனுக்கு போயிடுவான். அவன் போகட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு அவனை சமாதானம் பேசுற மாதிரி பேசி திரும்ப கூட்டு வந்துடலாம். அப்புறமா இந்த ஃபங்க்ஷனை பத்தி பேசிக்கலாம். அத்தை கணேசா, என்ன பேசிட்டு இருக்க? சிபி தனியாள் இல்ல, கல்யாணமானவன். பொண்டாட்டி இங்க தனியா இருக்கா, அவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட ஃபாரினுக்கு போறான். அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்றியா? இல்ல அத்தை, அவன் அப்படி பண்ணும்போது நாம என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியலன்னா அமைதியா இருக்கணும். இந்த மாதிரி தப்பா கருத்து சொல்ற வேலை மட்டும் வச்சுக்காத. ஜனமா, நாங்க 2 பேரும் வேணா ஏர்போர்ட்டுக்கு போய் அத்தானை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரட்டோங்களா? டேய், நீ வேற. அத்தை போன் அடிச்சு அவன் ஒத்துக்கல, நீங்க அப்படியே போன உடனே வந்துருவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அத்த, நான் அவ அம்மா தானே. அவ மனசுல கொஞ்சமாவது என் மேல பாசம் இருக்கும்ல. என்ன பார்த்தாவது அவ வரானான்னு நான் போய் பாக்குறேன் அத்த. நான் போறேன். ஜனமா, நான் போறேன். உங்க பேரை எங்கேயும் போக மாட்டாரு. அவர் இங்க வருவாரு. அவரு கையால தான் நான் எனக்கு தாலியை பிரிச்சு கோத்துக்க போறேன். இது நடக்கும். யாரும் பயப்பட வேண்டாம். தைரியமா இருங்க. இந்த பொண்ணு மேல இருக்கிற கோபத்துல தான் அவன் வெளிநாட்டுக்கே போறான். இப்ப இவ போய் கூட்டு வர போறாளாம். இதெல்லாம் நடக்கிற கதையா?